முக்தார் என்ற ஒரு பத்திரிகையாளன் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி, அவருடைய ஆட்சி காலத்தை பற்றி, அவர் கட்டிய அணைகளை பற்றி மிகவும் எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக சொல்லி, ஒரு போதகனிடத்தில் பேட்டி காண்பதைப் போல ஒரு பேட்டி எடுத்து இன்றைக்கு அது வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் அது ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த முட்டாள் முக்தார் இவன் மட்டும் இதை செய்யல, இவனுடைய பின்னணியில் இருந்து பல பேர் இதுக்கு தூண்டுகோலாக இருந்துதான் இந்த முக்தார் என்பவன் இது போன்ற ஒரு பேட்டியை ஒரு போதகனிடத்தில் கேட்டிருக்கான். ஆனால் முக்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசுவதற்கு அந்த போதகனும் ஒரு காரணம் என்பதை வலைதளங்களில் அந்த முக்தாரை மட்டும் கண்டனம் தெரிவிக்கின்றவர்கள் இந்த போதகனையும் சேர்த்து தான் நீங்க கண்டனம் தெரிவிக்கணும். ஒரு மத போதகனிடத்தில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அந்த முக்தார் என்பவன் பேட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காமராஜரை பற்றி, அவருடைய ஆட்சியை பற்றி, அந்த அணைக்கட்டுகளை பற்றி பேசும்போது அந்த போதகனும் சேர்ந்து முக்தாரோடு எந்த அளவிற்கு அவனுடைய சிரிப்பை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்கள் 2 பேருமே திட்டமிட்டு தான் இது போன்ற ஒரு பேட்டியை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த பேட்டியை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். முக்தார் அந்த காமராஜரை பற்றி கேட்கும் போது அந்த போதகன் சிரிக்கின்ற சிரிப்பை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேருமே ஒரே மாதிரியான ஒரு சிரிப்பை அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, 2 பேருக்கும் சேர்ந்து திட்டமிட்டு தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இது போன்ற இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னணியில் யாரோ இருந்து இவர்களை இயக்கி கொண்டிருக்கார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு போதகன்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வி, அவன் சார்ந்த மதத்தை பற்றி கேட்கலாம், அவனை பற்றி கேட்கலாம், இல்ல அவனுடைய சபைகளை பற்றி கேட்கலாம். இது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவனிடத்தில் காமராஜரை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி 2 பேருமே காமராஜரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 2 நபர்களுமே திட்டமிட்டு காமராஜரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செயலை செஞ்சிருக்காங்க. தமிழக அரசு இது போன்று காமராஜர் அவர்களை இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அரசும் சரி, காவல்துறையும் சரி, யாரும் இதை கண்டுக்கிட்டதே கிடையாது. இது எதற்காக இவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பது எனக்கு தெரியல. காமராஜரை பற்றி பேசின 2 பேருமே சிறுபான்மையினர் தான். ஏன்னா இவங்க 2 பேருமே திட்டமிட்டு தான் அதை செஞ்சிருக்காங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. காவல்துறையும் தமிழக அரசும் இவர்கள் 2 பேரையுமே கண்டிக்க சொல்ல வேண்டும். பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக பேசியதற்காக இவர்களை மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இவர்களை நீங்கள் கைது செய்யணும். அதே மாதிரி நாடார் சமுதாய மக்கள், நாடார் சங்கங்கள்லாம் இன்னைக்கு அந்த முக்தார் என்ற அந்த முட்டாளை மட்டும் தான் நீங்க கண்டிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனோடு இருந்த அந்த போதகனையும் சேர்த்து நீங்கள் கண்டிக்க வேண்டும். ஏன்னா அவனும் சேர்ந்து திட்டமிட்டு தான் அந்த பேட்டியானது நடந்திருக்கு. அந்த முக்தார் என்பவனுக்கு நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நீ இன்னைக்கு பிரபலியம் ஆக வேண்டும் என்பதற்காக, அல்லது உனக்கு எவனோ பணம் கொடுத்து ஒரு சமுதாயத்துக்குள்ள, ஒரு ஜாதிக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கணுங்கிறதுக்காக நீ திட்டமிட்டு இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இது உனக்கு நல்லதில்லை. ஆனால் இது போன்று திட்டமிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க உனக்கு பின்னணியில யார் இருக்காங்க என்பதை நாங்கள் விரைவில் அதை நிச்சயமா கண்டுபிடிப்போம். அன்னைக்கு உனக்கு வேற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். இனிமேல் இது போன்ற காமராஜரை பற்றி பேசுகின்ற பேச்சை இதோடு நீ நிறுத்திக்கொள். எதுக்காக நான் இதை திரும்ப திரும்ப பதிவு செய்து நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நீ மட்டும் இதை கண்டிப்பா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு பின்னணியில் யாரோ இருக்காங்க. அந்த போதகனும் நீயும் சேர்ந்து திட்டமிட்டு தான் இதை செஞ்சிருக்கீங்க. அதனால தமிழக அரசு இவர்கள் இருவரையுமே கண்டிக்க வேண்டும் அல்லது கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.